நான் சொல்லுறது சரிதானே ஆதி தேவதை. உங்க வீட்டில் அனைவருமா? ஆமா, எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லம் சாப்பிட்டேன். ஓகே ஓகே. என்ன சமையல் இன்னைக்கு? நான் சொன்னது கேட்டீங்களா ஆதி தேவதை? நீ சொல்லுறது சரிதான்க்கா. அதை தான் நான் சொல்றேன் ஆதி தேவதை. இருக்கும் போது அவங்கள தவற விட்டுருவாங்க. கேட்டீங்களா? அவங்க கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க. எம்மா நீ எப்படி இருக்காம்மா? உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? எப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? ம் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. உயிரோட இருக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க போட்டாய்க்கு பூ போடுறது, வாங்கி கொண்டு வைக்கிறது. ஏன்னா வாங்கி எல்லாம் வச்சுட்டு நம்மளே சாப்பிட்டுக்கலாம்ல. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவன் அம்மா அப்பா கிட்ட பேசினாலே அவங்களுக்கு அதுவே அந்த நாள் முழுக்க ரொம்ப மகிழ்ச்சியான நாளாட்டு இருக்கும். ஆனா நிறைய செய்யறது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஆதி தேவதை. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா பாட்டி தாத்தா என்ன கதை விடுவாங்க? அவங்க பழைய காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதை கேட்க பிடிக்கட்டாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட நீங்க டைம் செலவழிச்சிங்கன்னா அந்த நாள் முழுக்க அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. முதியோர் இல்லம் ஏன் உருவானதா? முதியோர் சாம்பார் சாதம், கேரட், பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டேன். ஓ ஓகே. மதிய வணக்கம் முத்துக்குமார் சகோ அப்படிங்கிறாங்க நம்ம ஆதி தேவதை. முதியோர் இல்லம் ஏன் உருவானது? அவங்கள இப்படிதான் ஆதி தேவதை தனிமைப்படுத்தி. நான் ஒரு சில வீட்டிலாம் பார்த்துருக்கேன். ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? முதியோர் எல்லாம் அவங்கள கவனிக்காம இவங்க பணம் பணம் பணம்னு ஓடி அவங்க அந்த மாதிரி தானே கொண்டு பைசாயை செலவழிச்சு அங்க கொண்டு அவங்களுக்காக பைசா செலவழிச்சு ஒரு தொந்தரவு. இவங்க ஃப்ரீயா இருக்கணும். அவங்க இருக்கிறது, அவங்க ஏதாவது பேசுறது, அவங்க வாய்ஸ் கேட்கறது பிடிக்காம இந்த முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துறது. ஒரு சிலர் வேலை நிமித்தம் எங்களை பார்க்க முடியாது. அதே தான் நான் சொல்றேன். ஒரு 20-30 வருஷம் கழிச்சு உங்களையும் உங்க வேலை நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இப்படி முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டா உங்க மனசு என்ன பாடுபடும்? நம்ம பிள்ளை எப்படி எல்லாம் வளர்த்த உன்னைக்கு நம்மளை கொண்டு இப்படி ஒன்று சேர்த்துட்டாங்களேன்னு உங்க மனசு நோகுமா நோக்காதான்? ஒரு சிலர் அப்படி கொண்டு விட்டா. ஆனா அது என்னென்னு நொந்தாலும் அவங்கள போல சக முதியோர் இருக்கும்போது கொஞ்சம் பேச்சு துணைக்காவது ஆள் இருக்கும். ஒரு சில வீட்டுலலாம் அது கூட கிடையாது ஆதி தேவதை. அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு பெறையை கட்டி அந்த பெறையில கொண்டு போட்டுறது. ஒரு சீட்டை போட்டு வயசான உடனே நீ இந்த டைல்ஸ் கரையில எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி ஒரு சீட்டை கட்டி அவங்க கட்டில தூக்கி அதில் போட்டு அந்த ரூமுக்குள்ளேயே அவங்கள போட்டுறது. நாளைக்கு அவங்களுக்கும் அதே நிலைதான் வரும். ஆமா ஆதி தேவதையில எந்த மாற்றம் கிடையாது. தீதும் ஒன்றும் பிறர் தர வரா என்று சொல்ல வர்றீங்க. ஆமா அதுதானே. உங்கள் முகம் அழகான அழகு. ஓ அப்படியா? முகம் அழகான அழகு. ஓ அப்படியா? நன்றி நன்றி. நதி நதி எங்கே போகிறது? எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில அப்புறம் பார்த்துங்க. அவங்க மோசம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. அவங்கள தொடச்சி பறக்கி அந்த துணியெல்லாம் டெய்லி மாற்றி இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. அவங்களும் பண்ணி இருந்தா இவங்க இது ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி நம்ம பெரியவங்கள பார்த்துக்கிடுமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கதி எல்லாம் நம்மளை கண்டிப்பா பார்த்துக்கோ. எங்க பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. பெரியம்மா எங்க தாத்தா, அந்த தாத்தா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா துணி போட்டு இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க பொண்ணு அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதானே அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஒரு சில வீட்டுல கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்காம இருந்துட்டு கடைசி காலத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க. இது கடவுள் திருப்பி கொடுப்பார்ல ரிப்பீட்டடா. ஓ சூப்பர் சூப்பரு. நான் இப்போ வேற சேனல் வந்தேன். ஓ முத்துக்குமார் எதுக்கு? ஏன்